கிளாஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. வரும்போது பார்த்தா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கல அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சா. அது இல்லாமல் நேற்று துணி துவைச்சி போட்டு எல்லாமே காஞ்சி இருந்தது. அந்த துணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்மி வேலி மேலே பெட்ஷீட் எல்லாமே இருந்தது. அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிச்சனுக்கு வந்ததுமே இந்த வாரம் வாங்கிட்டு வந்து இருக்கிற பழம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஒரு ஆப்பிள் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சுகரு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு டம்ளர் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டயர்ட்னஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி சுத்தமாகவே முடியல. பயங்கர டயர்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இருக்கிற துணியெல்லாம் மடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு துணி துவைக்கிறது கூட கஷ்டமாக தெரியல. அதை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கத்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து மடித்து வைப்பேன். என் பசங்க வந்துட்டு 2 நிமிஷத்தில் தலைக்கெல்லாம் மாற்றி விட்றானுங்களா, அதுக்கே செம்ம டென்ஷன் ஆகிடும். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதையுமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். என்னமாரி யாருக்கெல்லாம் துணி மடிக்கிற வேலை பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. விஷ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் யாருக்கெல்லாம் இருக்கான வரைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில்